உலகத்திலேயே அதிகமாக சம்பாதிக்கிற பல கோடி ரசிகர்கள் வச்சிருக்கிற ஒருத்தரான அது நம்ம CR7 கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். ஆனால் அவரோட இந்த அசாத்தியமான வளர்ச்சிக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத ஒரு தியாகமும் ஒரு உண்மையான நட்பும் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். போர்ச்சுகல் நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் தான் ரொனால்டோ பிறந்தார். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு கால்பந்து விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவரோட திறமையை பார்த்துட்டு அங்கே இருந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்டிங் கிளப் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர தான் சொன்னாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, அங்கே இருந்த அகாடமி கோச் ஒரு நிபந்தனை போட்டார். நாங்கள் இங்கே கிளப்புக்கு ஒரே ஒரு வீரரை தான் தேர்ந்தெடுப்போம். நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் யார் அதிக கோல் அடிக்கிறாங்களோ அவங்கள தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அப்போது ரொனால்டோ கூட அவரோட நெருங்கிய நண்பன் ஆல்பர்ட் பாண்ட்ரோ விளையாடிட்டு இருந்தான். 2 பேருமே செம டேலண்ட். மேட்ச் ஆரம்பித்ததும் முதல் கோலை ரொனால்டோ அடித்தார். இரண்டாவது கோலை ஆல்பர்ட் அடித்தான். இப்போ ஸ்கோர் 1-1. மேட்ச் முடிய இன்னும் கொஞ்சம் நேரமே இருக்குது. யார் அடுத்த கோலை அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அப்போது ஆல்பர்ட் பந்து எடுத்துகிட்டு வேகமாக ஓடி கோல் கீப்பரை தள்ளி போயிட்டான். இப்போது அவன் பின்னாடி வெறிச்சோடிய கோல் போஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அவன் நினச்சிருந்தா ஈஸியாக கோல் அடித்து இன்றைக்கி உலகமே கொண்டாடுறதுக்கு அவன் வந்திருக்கலாம். பட் என்ன பண்ணான்னு தெரியுமா? கோல் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஓடி வந்து ரொனால்டோவை பார்த்து பந்தை அவனுக்கு பாஸ் பண்ணான். ரொனால்டோவும் அந்த கோலை அடித்து மேட்சை வின் பண்ணார். ரொனால்டோவுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் இடமும் கிடைச்சிது. அவரோட லெஜெண்டரி பயணம் அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேட்ச் முடிஞ்சதும் ரொனால்டோ ஆல்பர்ட் கிட்ட ஓடி போய் கேட்டார், ஏன்டா மச்சான் நீ கோல் அடிச்சிருக்கலாம்ல, ஏன் எனக்கு பாஸ் பண்ணல? அதுக்கு ஆல்பர்ட் சிரிச்சுக்கிட்டே சொன்னானாம், ஏன்னா என்னை விட நீ தான் திறமையானவன், நீ இன்னைக்கு உலகத்தில் பெரிய ஆளாக வருவேன்னு எனக்கு தெரியும். வருஷங்கள் ஓடிச்சு. ரொனால்டோ உலகத்தையே ஆரம்பித்தார். ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் ஆல்பர்ட்டை போய் தேடி கண்டுபிடிச்சி பேட்டி எடுத்தார். உங்களுக்கு வேலை இல்லை, ஆனால் எப்படி இவ்வளோ பெரிய ஆடம்பரமான வீடு, கார் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆல்பர்ட் பெருமையாக சொன்னான், இது எல்லாமே என்னோட நண்பன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் எனக்கு கொடுத்தது. ஆமாங்க மக்களே, ரொனால்டோ தான் உலக புகழ்பெற்ற பிறகும் தனக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ண அந்த நண்பனை மறக்கவே இல்லை. அவனுக்கு தேவையான எத்தனை வசதிகளையும் செஞ்சு கொடுத்து இன்னைக்கு தன் கூடவே வச்சுருக்காரு. நண்பர்களுக்காக உயிரை கொடுப்போன்னு சொல்கிற இந்த உலகத்தில் நண்பரோட வளர்ச்சிக்காக தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்த ஆல்பர்ட் மாஸ்தான் அதை இன்னைக்கு மறக்காமல் நன்றியோடு காப்பாற்றுற நம்ம CR7 மாஸ்தான். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்கள்